Hi friends, this video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் மூக்கில் மூக்குத்தி போடுறாங்கல்ல, அது எதுக்காக, அதோட பயன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். என்னம்மா இதெல்லாம் போய் சொல்லிகிட்ருக்க, பெண்கள் வந்து அழகுக்கு தானே மூக்கில் மூக்குத்தி போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள்லாம் பேசுகிறது எனக்கு கேட்குது. அது மட்டும் கிடையாது, நமது இந்திய பாரம்பரியத்தில் பெண்கள் அலங்காரத்திற்கு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. அதில் ஒன்றாக பார்க்கப்படும் அழகிய அலங்காரம்தான் மூக்குத்தி. மூக்குத்தி என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம், ஆரோக்கியத்தின் அடிப்படை மற்றும் பெண்மையின் பெருமையாகும். முதலில் மூக்குத்தி அணிவது பெண்களின் அழகை மேம்படுத்துகிறது. மூக்கில் மிளிரும் சிறிய ஆபரணம் முகத்தில் ஒளி சேர்த்து அவர்களின் கவர்ச்சியையும் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. இது பெண்களின் முகத்தை இன்னும் பிரகாசமாகவும் சிரிப்பை இன்னும் இனிமையாகவும் காட்டுகிறது. அடுத்ததாக ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய காரணம். பழமையான சமயங்களில் மூக்குத்தி திருமணமான பெண்களின் அடையாளமாக கருதப்பட்டது. அது அவர்களின் குடும்ப பொறுப்பையும் தெய்வீக பாதுகாப்பையும் குறிக்கிறது. பலர் நம்புவது போல் மூக்குத்தி அணிவது மகளிருக்கு லட்சுமி கடாட்சம் போன்ற பாக்கியத்தை அளிக்கும் என கூறப்படுகிறது. மூன்றாவதாக மருத்துவ நன்மைகள். ஆயுர்வேதத்தின்படி மூக்கில் உள்ள சில நரம்புகளின் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்துடன் தொடர்புடையவை. மூக்குத்தி அணிவதால் அவை மெல்லிய அழுத்தத்தால் சீராக இயங்க உதவுகிறது. இதனால் மாதவிடாய் வலி குறையும், பிரசவ வேதனை எளிதாகும் எனவும் நம்பப்படுகிறது. மேலும் கெட்ட கண்களில் இருந்து பாதுகாப்பு என்ற நம்பிக்கையும் உண்டு. மூக்குத்தி ஒரு தாய்க்கட்டு போல பெண்களை தீய சக்திகளிலிருந்து காக்கும் என நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர். இறுதியாக மூக்குத்தி பெண்மையின் பெருமையை பிரதிபலிக்கிறது. இது ஒரு பெண்ணின் அழகையும் ஆழ்ந்த மரபையும் இணைக்கும் பாலமாகும். நம்முடைய பாரம்பரியத்தை மதித்து அதில் உள்ள அறிவியலையும் நம்பிக்கையும் புரிந்து கொள்வது நமக்கு பெருமை. எனவே மூக்குத்தி என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு பெண்களின் அடையாளம், ஆரோக்கியம், அழகு மற்றும் ஆன்மீக சக்தியின் இணைப்பு. நன்றி சகோதர சகோதரிகளே. பெண்கள் கொலுசு போடுவதோட காரணத்தை பார்க்கலாம். நமது பாரம்பரிய இந்திய கலாச்சாரத்தில் பெண்களின் அலங்காரம் என்பது அழகுக்காக மட்டுமல்ல, அதில் ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு அர்த்தம், ஒரு நோக்கம், ஒரு நன்மை இருக்கிறது. அதில் இப்போ கொலுசோட இடத்த என்னங்கிறது பார்க்கலாம். அது முதல்ல அழகும் கம்பீரமும். பெண்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் கொலுசு ஒலிக்கும். அந்த மென்மையான நாதம் வீட்டில் ஒரு சந்தோஷத்தையும் உயிரோட்டத்தையும் உருவாக்குகிறது. குடும்பத்தினர், குழந்தைகள், முதியவர்கள் அனைவரும் இந்த சத்தத்தை கேட்டாலே மனம் மகிழ்கிறது. பெண்கள் இல்லா வீடு பார்த்திங்கன்னா அது நல்லாவே இருக்காது, அது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவதாக பார்த்தா ஆரோக்கிய நன்மைகள். ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ கோட்பாடுகளின்படி கால்களில் உள்ள நரம்புகளில் உடலின் பல பாகங்களுடன் நேரடியாக தொடர்புடையது. கொலுசு அணிவதால் அவை எப்போதும் சிறிய அதிர்வுடன் செயல்படும். இதனால் இரத்த ஓட்டம் சரியாக நடந்து கால்களில் ஏற்படும் வலி அல்லது வீக்கம் குறையும். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா மின்சார ஆற்றல் சமநிலை. நம் உடலில் எப்போதும் சிறிய மின்சார ஆற்றல் சுழலும். நிலத்தில் நடக்கும்போது அது வெளியேறி சமநிலையின்மையை ஏற்படுத்தும். வெள்ளி கொலுசு அணிவதால் அந்த மின்சார ஆற்றல் உடலில் சீராக சுழல்கிறது. இதனால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். நான்காவதாக ஆன்மீக அர்த்தம். கொலுசு ஒளி ஒரு தெய்வீக ஒளி என்று கருதப்படுகிறது. வீட்டில் பெண்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியும் தெய்வீக அதிர்வை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. அதனால்தான் சிலர் அம்மன் நடக்கிறார் என்று சொல்லும் பழக்கம் உருவானது. பெண்மையின் அடையாளம். இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொலுசு பெண்களின் மென்மையும் மரியாதையும் குறிக்கும் ஒரு சின்னம். இது பெண்மையின் அழகை முழுமையாக செய்யும் ஒரு ஆபரணமாகும். எனவே கொலுசு என்பது வெறும் நகை அல்ல, இது நம் பாரம்பரியத்தின் ஒரு இசை, ஒரு அறிவியல், ஒரு ஆன்மீக பொருள். நன்றி நண்பர்களே, நண்பிகளே.